வெல்கம் பேக் டு டே 11 ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் லேர்னிங் சேலஞ்சுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கம்பெனியில் 100 ஷேர் வச்சிருக்கீங்க, அதோட வேல்யூ 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே ஸ்டாக் ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற 100 ஷேர் 200 ஷேரா மாறிடும். பட் அதோட வேல்யூ 5 ரூபாய் அப்படின்னு மாறிடும். இப்போ ரெண்டையுமே நீங்க இன்டூ பண்ணி பாருங்க, வர வேல்யூ ஒண்ணுதான். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட வேல்யூவை அந்த ஸ்டாக்கை ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறக்கா இருக்கும். இல்லைன்னா இதே ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா இப்போ நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ 100 ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதோட வேல்யூ 10 ரூபாயா இருக்கும். பட் அதே ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 50 ஷேர் ஆயிரும். பட் அதோட வேல்யூ என்ன ஆயிரும், 20 ரூபாயா மாறிடும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படிம்பாங்க. இதோட அட்வான்டேஜ் அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனியோட லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அது இல்லாமல் மோர் இன்வெஸ்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க.